இல்லை, பிரதமரும் அவருடைய அரசியல் சாசனப்படி ஒரு நீதிபதி அவமதிக்கப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார், கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவர் தெரிவிக்கணும், வேறு வழி இல்லை, அவர் தெரிவிச்சுட்டே ஆகணும். அவர் என்னதான் மதவாதத்தின் பிரதிநிதியாக, பெரும்பான்மை மதத்தின் பிரதிநிதியாக தன்னை காட்டிக் கொண்டாலும் அரசியல் சாசனத்திற்கு முன்னால் அரசியல் சாசனத்தின் மீது விழுந்த அடி தானே இது. இல்லை, தண்டனை கிடைக்குமா? அந்த ராஜேஷ் கிஷோர் என்ற வக்கீலுக்கு தண்டனை கிடைக்குமா? இல்லை, அதைத்தான் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. அது அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதை தான் நீதியை விரும்பக்கூடியவர்கள் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு இதே மாதிரியான சூழல் வேறு நீதிபதிகளுக்கு ஏற்பட்டால் அது சரியாக இருக்காது. அதனால இந்த சூவை கரட்டி வீசினதுங்கிறது ஒரு தனி மனிதனை நோக்கியது அல்ல, அரசியல் சாசனத்தின் மீதாக விழுந்த அடி. இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது, அல்லது நீதிபதியினுடைய கண்ணியத்தின் மீது, மாண்பின் மீது சூ வீசப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் வழியாக அரசியல் சாசனத்தை சீர்குலைக்கக்கூடிய சக்திகள் எல்லா இடங்களிலேயுமே நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். இவர்கள் களையெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நடுநிலையை விரும்பக்கூடியவர்கள், நீதியை விரும்பக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது.